friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 45 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் weight loss பண்ணணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, இன்னைக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அப்பளம் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்பளம் வந்து டீப் ஆயில்ல தானே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம், அது சாப்பிடக்கூடாது. இதுவே சுட்ட அப்பளம் எல்லாம் இருக்குல்ல, அப்பளத்தை வந்து சுட்டு வந்து சாப்பிடுவாங்க, அது மாதிரி நீங்க வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து இன்னைக்குதான் உங்களோட வீடியோ பாக்குறேன், நான் வந்து இன்னைக்கு டேவை வந்து ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். இன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய டீ குடிக்கிற ஆளு, ஆனா இன்னைக்கு ஃபுல்லாமே நான் வந்து குடிக்கல. எனக்கே வந்து என்ன நினைச்சு பெருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட வீடியோஸ் தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு வர்றது வந்து பெரிய விஷயம் இல்லையா. ஏன்னா டீ அடிக்ட் மாதிரி இருந்தவங்க இப்படியே வந்து நம்மளோட மோட்டிவேஷன்னால நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே குடிக்காம இருந்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க வந்து ஒரு 87 kg வந்து இருக்காங்களாம். நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன் சிஸ்டர், கண்டிப்பா குறைச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா குறைச்சிடலாம், சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாம்லா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, லைவ் வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வரேன். நேத்து கூட நான் வந்து லைவ் வர்றேன்னு சொல்லிதான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வரேன். ஆனா என்னைக்கு வரலாம் அப்படின்றத வந்து நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். நீங்களே சொல்லுங்க எப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்க. சாட்டர்டே சண்டே எது உங்களுக்கு வந்து கரெக்டான டைம் இருக்குமோ அதை சொல்லுங்க. அந்த டைம்ல எது வந்து மெஜாரிட்டியா இருக்கோ அந்த டைம்ல நான் வந்து லைவ் வர்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒர்க்கிங் உமன். நான் வந்து ஆனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது பெரிய வேலை. கண்டிப்பா அது உண்மைதான். ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது பெரிய டாஸ்க் தான். ஒரு ஆபீஸ்க்கு போறோம், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை, அதை வந்து நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம். ஆனா நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க பல வேலைகளை பல பேரை வந்து நம்ம டேக் கேர் பண்ணி இருக்கிறோம். என்னோட ஹஸ்பண்ட் என்னோட எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீ பாக்குற வேலை தான் பெரிய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அதுதான். ஆனா அதை விட அந்த வேலையும் பார்த்துட்டு சில பேர் ஒர்க்கிங் உமனாவும் இருக்காங்கல்ல, அதுவும் பெரிய டாஸ்க் தான். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சில ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இருக்கதான் செய்யும். கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை லீவ் டைம்ல செஞ்சு கொஞ்சம் வந்து உங்களே வந்து நீங்க வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கேட்டிருந்தீங்க, உங்களோட வீடியோ வந்து மோட்டிவேஷனலா இருக்கு சிஸ்டர். அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப தலைவலி வர மாதிரி இருக்கு. வெயிட் லாஸ் ஜர்னில ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் வந்து இருக்கும். சில ஃபுட் ஹேபிட்ஸை வந்து சடனா வந்து சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அப்ப வந்து அப்படிதான் இருக்கும். போக இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடம்புல நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் ஹெல்தியா எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால கிவ் அப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நான் வந்து அக்டோபர்ல வந்து ஊருக்கு போற மாதிரி இருக்கு. சோ ஊருக்கு போற டைம்ல நான் வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நான் ஊர்ல போய் நல்லா என்ஜாய் தான் வந்து பண்ணணும். சரிங்களா, நம்ம இவ்வளவு நாள் இருந்துட்டு நம்ம வந்து போறோம். சோ அந்த டேவை நான் வந்து இது பண்ணணும். சோ அதனாலதான் நான் வந்து 100 days வந்து போடல. இப்ப 50 days போட்டுட்டு நான் அக்டோபர்ல போறேன்னா நான் எத்தனை டேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தப்ப நம்ம வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் முடியட்டும், ரிசல்ட் எல்லாம் சொல்லுவோம், ஒரு 2 days பிரேக் விடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாருமே முடிவு பண்ணி சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளா ஒன்று ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறீங்க. ஆன்லைன்லயும் வாங்குவேன், ஸ்டோர்லயும் வாங்குவேன், எங்க பிடிக்குதோ அங்க வந்து வாங்கிடுவேன். அதுக்காக ரொம்பவும் ஷாப்பிங்னே இருக்க மாட்டேன். எப்பயாவது தோணுனா அந்த மாதிரி எடுக்கிற ஆள் தான் நானு. ஸோ அதுதான். அதுக்காக ட்ரெஸ் வந்து ஒரு சிலர்லாம் போட்டு அப்படியே அடிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ரொம்ப பத்திரமாவும் வச்சிருப்பேன் நானு. அதான். அதுக்கப்புறம் வந்து கனகா சிஸ்டர் யூடியூப் சேனல் நானும் வந்து ஆரம்பிக்கலான் இருந்தேன் சிஸ்டர். ஆனா எனக்கு வந்து அந்த எப்படி நான் அதிகமா படிக்கல. சோ அதனால நான் வந்து எப்படி
பண்றதுன்னு எனக்கு அதை வந்து பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க, எவ்வளோ பேர் வந்து படிப்பெல்லாம் இதுக்கு வந்து ஒரு இதுவே இல்லைங்க, அனுபவம் தான். அதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா பண்ணுங்க, சரிங்களா? நிறைய பேர் வெளில வரணும். நம்ம சோசியல் மீடியாலே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, நம்ம கொண்டு போற வழிதான் வந்து முக்கியம். சோ அது மாதிரி நம்ம நல்லபடியா பண்ணோம்னா நல்லபடியா இருக்கும். சோ அதுதான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் சொன்னாங்க அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னோட மாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க குடும்பமா ஆக்கிட்டாங்க. இப்ப என்னோட ஹஸ்பண்ட் அவங்க மாமான்னு சொல்றதும், அவங்க ஹஸ்பண்ட் என்ன நான் வந்து அக்கா மாமான்ற மாதிரி ஒரு 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 குடும்பம் ஆயிட்டோம். அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து அவ்வளவு உரிமையா சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா, அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சியை வந்து பாத்தீங்கன்னா தோல் நீக்கிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோட தான் இது வரைக்கும் நாங்க எங்க அம்மாச்சி எல்லாருமே அப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் அப்படி வந்து ஃபாலோ பண்ணேன். ஸ்கின்னோட போட்டா எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படி தெரிஞ்சா யாராவது ஷேர் பண்ணுங்க, நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சீலா சிஸ்டரோட பையன் விபின், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் வந்திருக்காங்களா யோகால. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர், சூப்பர் சூப்பர். அம்மாவுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதே போல நீங்க நிறைய சக்சஸ் பண்ணணும். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க குட்டீஸ்களா இருக்கட்டும், அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், பிள்ளைங்களை வந்து எது அவங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, அவங்கள வந்து அதுல வந்து அச்சீவ் பண்ண வைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நைட் 8 மணிக்குள்ள வந்து சாப்பிட முடியாது சிஸ்டர். பிள்ளைங்கலாம் படிக்க வச்சு டியூஷன் எல்லாம் படிக்க வச்சுட்டு தான் நான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரம் இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க கொஞ்சம். ஆனா 6 to 7 சாப்பிட்றது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. சோ அததான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் மலர்விழி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, பூஜா ரூம் ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர், இதே மாதிரி நாங்க வந்து புது வீடு கட்டி இதே மாதிரி பண்ணணும், ரொம்ப எனக்கும் ஆசைகள் இருக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லா சிலைகளும் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல கூட வந்து பேசினாங்க. ஸோ சில பேருக்கு அந்த ஆசைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அதை வந்து செயல்படுத்துங்க, கண்டிப்பா பண்ணலாம்ப்பா. அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராதைய பார்த்து எல்லாருமே ராதை எவ்வளவு கியூட்டா இருக்கு, எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பா வந்தது. அதை பார்த்துன்னு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு மாதிரி இல்ல, அவனுக்கு துருன்னு ஓடுறான். பயங்கரமா இருந்தது, காமெடியா செம்ம என்ஜாய்மெண்டா இருந்தது எனக்கே. நான் வந்து அவ்வளவு ரசிச்சேன் அவனை பார்த்து, அவ்வளவு அழகா தான் சுத்தி எல்லாம் போட்டாச்சு. இருந்தாலும் அது ஒரு ஃபீல் இருக்கும்ல, எனக்கு எமோஷனலா டச் ஆச்சு. ஒரு பெண் குழந்தை இருந்தது நம்ம எப்படிலாம் பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் பெண் குழந்தை இருந்து ஒழுங்காவே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, நம்ம பார்ப்போம் ஆனா நமக்கு கிடைக்கல. சோ பரவாயில்ல, நம்ம மருமகளை வந்து நல்லா பாத்துக்கலாம், அதான் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட், ஒரு இது வந்து நம்மளோட ஃபாலோவர், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் வாக்கிங்கும் பிளஸ் டயட்டும் வச்சு இப்போ வந்து 10 kg வந்து லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஒர்க் அவுட் பண்ணுமான்னு. கண்டிப்பா கிடையாதுங்க. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, ஹெல்தியா கரெக்டான அளவு வந்து சாப்பிடுங்க, சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுதான். அப்புறம் வந்து ரிப்ளை வந்து நான் வந்து நேத்து கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லை சிஸ்டர். உங்களோட வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த சிஸ்டர். வந்து நான் ரிப்ளை பண்றதை பார்த்தே அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நேச்சுரலாவே இப்படிதான், எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அதுக்கான ரெஸ்பாண்ட் கொடுப்பேன். சோ அதன் மூலமா நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயப்பிரியா சிஸ்டர் நான் உங்களுக்கு நிறைய உங்களை வந்து நோட் பண்றேன் சிஸ்டர். உங்க வீட்டுல தொங்குற கரண்டியா இருக்கட்டும், நீங்க போட்டிருக்க கையில கடாவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அந்த கடா வந்து எல்லாமே சில்வர்ல, இது வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி வந்து இது பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடா வந்து நல்லா போடுவாங்க. சோ அம்மாச்சி வந்து எனக்கு இது வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து என்ன ஒரு இது மாதிரி தானே, ஒரு இரும்பு மாதிரி தானே. சோ காத்துக்கருப்பா அண்டாம இருக்கிற மாதிரி எனக்கு வந்து போட்டு விட்டாங்களா. சோ அதுக்காக நான் வீட்டு டெய்லியும் வந்து போட்டிருப்பேன். பிள்ளைங்கள் 2 பேரும் போட்டிருக்கிறது வெள்ளி, என்னோட ஹஸ்பண்டும் போட்டிருக்கிறது நார்மல் சில்வர் தான்.
எப்படின்னா அந்த பஞ்சாப்ல வந்து குவாலிட்டியா இருக்கும். ஸோ இதுங்களா அது வந்து ஆனா நல்லா இப்போ வந்து ஹீட்னால வந்து பாத்தீங்கன்னா கருத்து இருக்கு. அது குளிர்காலம் வந்தா பளபளன்னு வந்து இருக்கும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து சீக்கிரமா போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வித்யா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா போடலாம். இன்னும் இதுவே முடியல. போடலாம் உங்களோட ஆர்வத்துக்கு என்னால தாங்க முடியல. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க வித்யா சிஸ்டர் ஈரோடுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க உங்களோட ஸ்லாங் பேசுற ஸ்லாங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. காரைக்குடி, சிவகங்கை, அந்த ராமநாதபுரம் மாவட்டம் இந்த சைடு ஃபுல்லாமே இந்த மாதிரிதான் வந்து பேசுவோம். ஸோ அந்த ஸ்லாங் கண்டிப்பா படத்திலேயே நிறைய படத்துல பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ எங்களோட லாங்குவேஜ் இது இந்த மாதிரி ஸ்லாங் தான். ஸோ அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. எங்களுக்குமே எங்களோட லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். சாரி லாங்குவேஜ்ன்ற பாருங்க ஸ்லாங் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிதா சம்பத் இருக்காங்க இல்லையா, அதாவது நியூஸ் ரீடர் அவங்க வந்து அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்தாங்கல்ல அவங்களோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எனக்கு தெரியல, ஆனா எல்லாருமே சொல்றீங்க நல்லா இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வெட்டிங் டே ஒருத்தவங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா மகேஷ் அண்ட் புனிதா அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க எப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ நீங்க சீரும் சிறப்போடும் வளமோடும் வாழ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்த்திருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாழ்த்த அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஜஸ்ட் எப்படின்னா ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் வந்து வயசு பொறுத்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நல்ல மனசு இருந்தா போதும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டேஸ்ல வந்து நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க? 3 monthsல வந்து நான் 15 கிலோ வந்து குறைச்சேன். நம்ம இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஒரு மாசத்துல 5 கிலோ கண்டிப்பா குறைக்கலாம். நம்ம வந்து இருக்கிறத பொறுத்து வந்து இருக்கு. ஒரு நாள் கிவ் அப் பண்றது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா இருக்காது. நீங்க மெயின்டைன் பண்ணும்போது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களால சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஒரு மாசத்துல 5 kg வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி சிஸ்டர் பாண்டிச்சேரியில இருந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து ஜோயல் ஜான்சின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்களுக்கு வந்து 6th birthday. ஹாப்பி பர்த்டே டியர். நீங்க வந்து பெரிய பெரிய லெவலுக்கு போகணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், அம்மாவுக்கு அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ். இவங்களுக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லுங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சிஸ்டர் நான் வந்து பேரை வந்து கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கேனான்னு தெரியல, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கேனான்னு தெரியல, அப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து பம்கின் ஜூஸ் வந்து குடிச்சிட்டேன் சிஸ்டர். அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து ஒரு 100 கிராம் பப்பாளியும் 2 முட்டையும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுதான் பேலன்ஸ் டயட். காலைல அந்த பம்கின் ஜூஸ் குடிச்சிங்கல்ல அது வந்து லோ கலோரிஸ் தான். சோ உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து சாப்பிடலாம். சோ அதுவும் பப்பாளி வந்து 100 கிராம் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் 2 முட்டை சொன்னீங்க, அதுக்கப்புறம் புரோட்டீன் வந்து ஆட் பண்றீங்க. சோ இது வந்து கரெக்டானதுதான், நீங்க வந்து சாப்பிடலாம். சோ அதுக்கப்புறம் வந்து பாரதி சிஸ்டர் என்ன பத்தி வந்து சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. பாரதி சிஸ்டர் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம் வந்து டீ குடிக்கலாமா சிஸ்டர் நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கருஞ்சீரகம்லாம் அதிக அளவு சேர்த்துக்க வேண்டாம். வீக்லி 2 முறை அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஹெல்தியா சாப்பிடுங்க. மற்ற விஷயங்களையும் அதிகமா எடுக்க வேணாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லியும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த பரங்கிக்காய் இருக்குல்ல, இந்த பூசணிக்காய், அதை தோல் நீக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்க வந்து தோலோட தான் வந்து போடுவோம். அது வந்து அந்த அளவுக்கு ஹார்டாலாம் இருக்காது, சாப்பிடறதுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோட தான் நாங்க வந்து கட் பண்ணி போடுவோம். ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறேன். எங்க சைடு இப்படிதான் வந்து போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ராஜாமணி சிஸ்டர் சேலம்ல இருந்து ஹாய் ராஜாமணி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிளாக் டீ பிளாக் காஃபில வந்து லெமன் புளிஞ்சு குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன். நீங்க எல்லாமே புதுசா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான். அப்புறம் ராணி சிஸ்டர் உங்களோட உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இப்போ? அதுக்கப்புறம் யசோதா சிஸ்டர்ஸ் எல்லாம் காணவே காணோம். எல்லாருமே காணோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கமெண்ட்ல. பார்க்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? சோ யாரோட பேரு சொல்லலைன்னு நினைச்சு கவலைப்பட தப்பா எடுத்துக்கிறாதீங்க, ஃபீலும் பண்ணாதீங்க, என் மேல கோவமும் படாதீங்க.
அன்பா என்கிட்ட சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா நாளைக்கு சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு வந்து டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 58.90 அதுலயே வந்துட்டு இருக்குங்க. அப்போ வந்து நமக்கு ஏறப்போகுது அந்த மாதிரி அறிகுறி. ஸோ வந்து கரெக்டா வந்து இருந்துக்கணும். ஏன்னா நான் வந்து மெயின்டைன்ல இருக்கேன் இல்லையா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கணும், கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பிளாக் காஃபி தான் வந்து பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் மழையும் ரூமா இருக்கா, கொஞ்சம் இதை குடிக்கிறதுக்கு எனக்கு வந்து இதுவா இருக்கு. எது வேணாலும் குடிக்கலாம், பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ, அதுக்கப்புறம் இஞ்சி போட்டது, ஜீரக தண்ணி, எது வேணாலும் நம்ம வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரவையை தான் வந்து கொட்டிட்டு இருக்கிறேன். ரவை உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரவை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைடு வந்து பாலையும் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். ரவை உப்புமாவுக்கு வந்து நல்லா ரவையை வறுத்துட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா பொழு பொழுன்னு வந்து வரும். அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து சட்னி வந்து தாளிச்சிடலாம். ஒரு கதம்ப சட்னி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு லைட்டா வந்து போட்டு பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம் நல்லா வந்துட்டு. அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு பற்கள் சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம் தான் இங்க வந்து கிடைக்கும்னு சொல்லுவேன் இல்லையா? நீங்க வந்து சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுல கொஞ்சமா புளித்துண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து வதக்கி விட போறேன். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரெண்டும் என்கிட்ட இல்ல, சோ அதனால வந்து நான் சேர்க்கல. இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சைடு நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் உப்புமாவுக்கு வந்து சும்மா வந்து எப்பவும் போல கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாலாம் சேர்த்து தாளிச்சு விட்டுட்டு தண்ணிலாம் வச்சு சூப்பரா வந்து உப்புமா வந்து கிண்டியாச்சு. சுட சுட கீழே இப்படிதான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துல லைட்டா அரைச்சுனா கரெக்டா இருக்கும். சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பரா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணா கூட இன்னும் நல்லா இருக்கும். பட் இல்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணலாம். அப்புறம் தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அதை வந்து பேக் பண்ணியாச்சு. உப்புமால வந்து கொஞ்சம் கூட வெங்காயம் இல்லாம வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். அவனுக்கு வந்து அதை நீக்கி வச்சாச்சு எப்படியோ. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து பால் அவசர அவசரமா ஆத்தி கொடுத்து அவர் வந்து கிளப்பி விட்டாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல தம்பியை வந்து கிளப்பி விட்டுருவாங்க. நான் சமையல் வேலையை முடிப்பேன். எனக்கு 7:30 மணிக்கெல்லாம் அவனுக்கு வந்து ஸ்கூலு டக்குன்னு பண்ணணும். தம்பிக்கு வந்து இப்ப ஸ்கூல் இங்க வந்து டெல்லியில வந்து இந்த மழை சீசன்னால மலேரியா வந்து பரவுதா. ஸோ அதனால அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ், நார்மல் கலர் ட்ரெஸ்ஸே போட சொல்லிட்டாங்க. ஸோ அதான் வந்து போட்டு விடுறோம். அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு இங்க பாருங்களேன், வெளியில வரண்டா அந்த மழை சரியா நைட்டு அட்ட மழை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் தூமா சுதன்னு ஆயிடும். மழை வர்றது ஒரு சைடு நல்லா இருந்தாலும் இன்னொரு சைடு இந்த மாதிரி நசன்னு இருக்கிறதும் ஒரு மாதிரியா வந்து இருக்குது. எதுவுமே அளவா இருந்தாதான் நல்லா இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு ஒரு பிளாக் டீ வந்து லெமன் எல்லாம் புளிஞ்சு போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் அவருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ், மூஸ்லி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து இந்த உப்புமா சட்னி எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டே கீழே போயிட்டேன். ஹஸ்பண்டை வந்து அப்படியே அனுப்பிச்சு வச்சுட்டு அம்மாச்சிக்கு காஃபி எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நானு என்னடா பெரிய டப்பாவை தூக்கி வச்சுட்டு நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? என்னோட பிரேக்ஃபாஸ்ட் தான், என்னோட நட்ஸ் டப்பா அதுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஸ்தா, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் வால்நட் வந்து 3 எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் பாருங்களேன். இது என்னோட காலை பிரேக்ஃபாஸ்ட். நட்ஸை வந்து நாங்க ஸ்நாக்ஸா சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. 1-2 தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் போது அது வந்து பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துல எடிட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், வீடியோ அப்லோட் பண்றது பண்ணிட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் போதே வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். எவ்வளவு வெண்டைக்காய் வந்து முத்துன மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். அந்த வெண்டைக்காய் செடி வந்து சீசன் அந்த நல்லா காய்ச்சிடுச்சு இல்லையா, அது பழசாயிடுச்சு, வயசாயிடுச்சு மரம் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி சொன்னாங்க. ஸோ நிறைய வந்து முத்தி போச்சு. அதுக்கப்புறம் அதை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வந்து ஒலைய வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஒலைய வச்சு விட்டுட்டேன். காலைல தேங்காய் உடைச்சோம் இல்லையா, அதோட தண்ணி வந்து அப்படியே வச்சிருந்தேன் மூடி வச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ குடிச்சுக்கிறேன். காலைல நட்ஸ் தானே சாப்பிடுவோம், இதை வந்து இப்போ வந்து குடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் வந்து பசிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கோங்க. ஆனா நட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும், உங்களுக்கு தேவையான அந்த ஆதாரம் வந்து கிடைக்கும், ஆகாரம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இருந்தது. அதுக்கப்புறம் டசானா பாப்பா வந்து வந்துட்டாங்க காலையிலே.
அவங்களுக்கு வந்து லீவு போல இருக்கு ஸ்கூல். அதனால அவங்க ஆயா வந்து என்கிட்ட தான் வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. பாப்பாவும் 2 பேர் தம்பி அவங்களும் 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து அவங்கள அப்படியே விளையாட விட்டுட்டு டிவியில சாங்ஸ் விட்டு அப்படியே விட்டுட்டேன். இல்லாட்டினா சேட்டை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து வெண்டைக்காய் மண்டி தான் வந்து பண்ண போறேன். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு இது வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு தட்டி செய்கிறேன். இது வந்து செட்டிநாடு சைடு, அதாவது காரைக்குடி இந்த மாதிரி செட்டிநாடு சைடு ஃபுல்லாக இந்த வெண்டைக்காய் மண்டி வந்து ரொம்பவே ஃபேமஸ். எல்லா கல்யாண விருந்துகள்லயும் வைப்பாங்க. இந்த மாதிரி கட்டு சோறுலாம் கட்டும்போது இது வந்து டேஸ்ட் ரொம்ப இருக்கும். இதுல எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுவாங்க. ஆனா வெண்டைக்காய் வந்து முக்கியமான இன்கிரீடியண்டா இருக்கும். செம்ம டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டுலாம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து வந்து ஒரு வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுல வந்து கத்திரிக்காய் வந்து சேர்க்கலாம், வாழைக்காய் வந்து சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு வந்து சேர்க்கலாம், இந்த கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா அது சேர்க்கலாம், அப்புறம் கொண்டைக்கல்லையை ஊற வச்சு அவிச்சு சேர்க்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து வந்து பண்ணுவாங்க. கலப்பு காயெல்லாம் போட்டு செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். அதை வந்து வதக்கி விட்டுட்டு இந்த சைடு வந்து சோறு வந்து வெந்துருச்சு, அதையும் வந்து வடிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல மசாலான்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே போதும் சரிங்களா. ஆனா என்கிட்ட அந்த தூள் வந்து காலி ஆயிடுச்சு. ஊருக்கு போது தான் எடுத்துட்டு வரணும். நாங்களும் எப்பவும் கொரியர்லாம் போட்டு விடுவாங்க, இந்த தடவை வேணாம் நாங்கள் ஊருக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நல்லா ஒரு வதக்குனதுக்கு அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். புளி டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குங்க. இது கூட அந்த இதெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி குடிக்கிறேன். நான் தண்ணி குடிக்கிறோம், அவங்களும் தண்ணி கேட்டாங்க 2 பேரும். அவர் அவங்களுக்கும் தண்ணி கொடுத்தேன். நிறைய வெயிட் லாஸ் டயத்தில் தண்ணி குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அது போக நம்ம உடம்புக்குமே நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாருங்களேன் வெண்டைக்காய் மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் வச்சுங்க, செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொம்மையை பாடா படுத்துறான் பாருங்களேன், என்ன பாடுபடுத்துறான் பாருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோக்கார பையா வந்து பாத்தீங்கன்னா தம்பி நானே கூட்டு வந்துடுறேன், அந்த சைடு தான் வந்து இருக்கேன்னு சொல்லவும் அவரே கூட்டு வந்துட்டாரு. சின்னவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போக முடியல, இருந்தாலும் வருத்தப்படலை, வெளியில வந்ததுக்கு வந்துட்டு போனாரு. அப்புறம் முத்து கொடுக்க சொல்லவும் கொடுக்குறாரு பாருங்க. உங்க எல்லாருக்குமே வந்து முத்தம் கொடுக்குறாரு. இவருக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்கீங்க இப்போ. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த விளக்குமாறு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த சின்ன பையன் என்ன அது பண்றான் பாருங்க. அவன் வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா அவரே ஐடி கார்டெலாம் கழட்டி வச்சு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு ஷூ எல்லாமே அவராகவே கழட்டுவாரு. அதுக்கப்புறம் நான் குளிக்கிறேமா அப்படின்னு சொல்லுவாரு. இது எல்லாமே அவரே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து துணி வந்து மிஷின்ல போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிஷின்ல வந்து போட்டு விடுறதுக்காக மாடிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி பெட்ஷீட்டை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் மாடியில இருக்க ரூம்ல. மாடியில வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி, அதாவது என்னோட மாமியாரும் என்னோட பெரிய பையனும் வந்து தூங்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் இப்போ நீட் அண்ட் கிளீனாக வந்து இருக்கும் இல்லையா. பெட்ஷீட் வந்து எப்பப்போ சேஞ்ச் பண்ணுவேன். இந்த பிறகு பாருங்களேன், இந்த சைடு நான் வர்றேன், மீன் வந்து எப்படி வந்து படப்படப்படன்னு வர்றாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து பசிச்சிருச்சு, அதனால தான். ஸோ இங்கே பாருங்களேன், அழகாக வந்து நம்ம ஆள் கிராஸ் ஆனோன்னு வச்சுக்கோங்க, அழகாக வரும் பாருங்க. வெறும் கையை காட்டுறேன், எவ்வளோ அழகாக வந்து வருது பாருங்க கை டச் பண்ணுறதுக்கு. மீன் துணிலாம் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே நல்லபடியாக சூப்பராக குறையுங்க அதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் இறைய போட்டுட்டு அவங்களை சாப்பிட வச்சுட்டு நான் வந்து கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் வந்து மிஷின்லையும் துணி ஆயிடுச்சு, அதையும் வந்து காய போட்டுடலாம் இல்லையா. ஸோ அதையும் வந்து கையோட காய விட்டுட்டேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் போடுது, எப்படின்னா ஏமாத்துது, கொஞ்சம் அப்படியே கம்முது, திருப்பியும் வெயில் வருது, இந்த மாதிரியே வந்து இருந்தது. நம்ம வந்து போட்டு காய வச்சு எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சுளீர்னு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ப முடியல இப்போ இருக்க கிளைமேட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, டசானாவோட அண்ணனும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு ஊற்றி கொடுத்தா அவங்க காரம்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ சிம்பிளா வந்து முட்டை சாதம் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. சும்மா அதை வந்து அப்படியே எனக்கு கொஞ்சம் வந்து முட்டை பொரிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாதமும் லைட்டாக மிளகுத்தூள் மட்டும் போட்டு கொடுத்தேன். நம்ம பிள்ளைங்களும் அவங்க 2 பேரும் எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காரமே சாப்பிட மாட்டாங்க அவங்க, அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்தல் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட லஞ்சுக்கு காலைல பண்ண ரவை உப்புமா இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் மண்டி, முட்டை பொரியல் வச்சு சூப்பராக ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை ரிப்பீட்டடாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அப்போதான் வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மண்டிலாம் வச்சா சுடுகஞ்சி மாதிரி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வச்சுட்டு காஃபி வந்து லேட்டாக தான் வந்து இன்னைக்கு வந்து போட்டு கொடுத்தேன். அவங்க மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வராங்களா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் குடிச்சாதான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அதனால அதையும் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாமே வந்து கழுவி எடுத்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்காதீங்க, தூக்கம் வரும் மதிய நேரத்தில், தூங்கக்கூடாது மதிய நேரத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு தம்பியை வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை போய் விட்டுறதுக்காக போனேன். என் நெத்தியில பொட்டு விழுந்ததே எனக்கு வந்து தெரியல. அதுக்கு வீட்டில் வந்து தான் வந்து
வந்து பார்த்தேன். தம்பி டியூஷன்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் போறேன். வாக்கிங் எப்பனாலும் பண்ணுங்க, ஆனா உங்க டைம் கிடைக்கும்போது எப்படியாவது பண்ணிடுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, உங்களோட வெயிட் லாஸ் வந்து சூப்பரா நடக்கும். அதுக்கப்புறம் துணி எல்லாமே காஞ்சிருச்சு, அதை எடுத்துட்டு போயிடலாம் நல்ல வேலைக்கு. மானம் வந்து ஒரு மாதிரி கம்முது. ஸோ எடுத்து நான் வந்து துணி எடுத்துட்டு வந்து மடிச்சுதாங்க இருந்தேன். சரியா வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கருப்பா வந்து கம்மிடுச்சு வானம். பாருங்களேன், டக்குன்னு மழையும் வந்துருச்சு. இப்பதான் வந்துருக்கு, நல்லா இருக்குது வெயில் போட்டுட்டு டக்குன்னு வந்து கம்மிட்டு கருகுமுன்னு ஆயிடுச்சு பாருங்களேன். நைட் ஆன மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஒரு காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா, மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதுல வந்து மசாலாவும் போட்டு கொடுத்தாங்க. இப்போ இந்த மீன் வந்து நல்லா பெரிய துண்டா இருக்கு பாருங்களேன். சரி, இதை வந்து நம்ம நைட்டுக்கு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பாருங்களேன், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் இருக்கும். அது வந்து நான் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சே நம்ம வந்து நல்லா இந்த திருப்பி போட்டு சைட்ல எல்லாம் நிமித்து விட்டு அப்படியே வந்து பொரிச்சு எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா சம்டைம் கிரேவிங்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ சாப்பிடலாம். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை வந்து பண்ணி சாப்பிடுங்க. நல்லா பெரிய துண்டா இருக்கவும் நல்லா 1.5 பீஸ் வந்து வச்சு, ஏன்னா நானும் எங்க பிள்ளைங்க மட்டும் தான் வந்து, எங்க அம்மாச்சி எங்களுக்கு தான் நல்லா கொடுப்பாங்க. 3 பேர் விரும்பி சாப்பிடுவோம், நானும் பிள்ளைங்க மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ 1.5 பீஸ் நான் எடுத்துட்டு வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டேன். நல்லா ஃபில்லிங்கா வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கணும் நம்மளும். இதே மாதிரி சிக்கனையும் நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி வந்து சாப்பிடலாம் அப்பப்போ எப்பயாவது. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்க ஆட்டா நூடுல்ஸ் தான் வந்து சூப் மாதிரி சும்மா பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டேங்க. இங்க பாருங்களேன், என்னோட பையன் கலர் பண்ணிட்டு அப்படி எப்படிமா இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தான். உன்னோட வீடியோல நம்மளோட சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் காட்ட சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியை குடிச்சு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்றேன். ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அதே குர்த்திஸ்லேயே இருந்தோம்னா நமக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு இல்லையா, வீடியோஸ்க்காக தான் அப்படி வந்து இருக்கிறேன். உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, அதனால 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.